நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடன் நினைவது லதா ராணி. நம்ம உடம்புல பித்தம் குறைவதற்கு ஒரு மிக சிறந்த எளிய வழி. நான் சொல்றது எல்லாமே எளிய வழின்னு தான் சொல்றேன். ஆனா அதை கேட்கறவங்க எல்லாத்துக்குமே அது எளிமையான வழியா அப்படின்னா, இது என்னங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டமானதை ஒன்று சொல்லிட்டு எளிய வழி அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எதுவுமே நம்ம செய்யும் போது ஃபர்ஸ்ட் கஷ்டம்தான். இப்போ ஒரு 5 வயசு குழந்தைய 6 வயசு குழந்தைய ஒரு 10 லிட்டர் குடத்தை தூக்க சொன்னா அது ஃபர்ஸ்ட் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் தூக்கி பழகிருச்சுன்னா அது 7 வயசு 8 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு அந்த 10 லிட்டர் தூக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பத்துல எந்த ஒரு விஷயம் செய்யும் போதுமே அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். தொடர்ந்து செய்யும் போது அது ரொம்ப பழகிடும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு அக்கா என்னை கேட்பாங்க, நீங்கள் இந்த உடற்பயிற்சியை அவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் அவங்க கேட்பாங்க, நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறதுனால தான் நீங்கள் அதை தொடர்ந்து விரும்பி செய்கிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல பழக்கத்தையுமே நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது நமக்கு நன்மையை தரும். இப்போ இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு எளிய வழி தான். இப்போது நம்ம நைட் ஃபுல்லாக தூங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலின் பித்த நிலை அதிகரிக்கும். அதாவது அமைதியாக நம்ம தூங்கிட்டே இருக்கும்போது அந்த பித்தத்தினுடைய செயல்பாடு அதிகரிக்கும். அப்போது காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுடைய பாட்டி அவங்கெல்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காலையில் எந்திரிச்ச உடனே குளிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எதுக்கு நம்ம எந்திரிச்ச உடனே குளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு அந்த 9 மணி 10 மணிக்கெல்லாம் தூங்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தூங்கி அந்த அதிகாலை தூங்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பின் இரவுன்னு சொல்லுவாங்க. அந்த இரவெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பித்தத்தின் தன்மை உடலில் அதிகரிச்சிருக்கும். அதிகரித்த அந்த சமயத்தில் நம்ம நேரத்தில் எழுந்த உடனே குளிக்கும் பொழுது அந்த பித்தத்தின் அதிகரித்த அந்த பித்தம் குறைகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அதிகாலை நீராடுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. காலையில் எந்திரிச்சோன்னா குளிங்கன்னு நம்ம பெரியவங்கள எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இந்த கடந்த ஒரு 1.5 வருடமா இந்த பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம காலை கடன்னு சொல்லுவோம். அதனுடைய பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா காலை கடன். அப்போ எந்திரிச்ச உடனே அந்த கடனை முடிச்சுட்டு கையோட பல்லு விளக்கிட்டு நம்ம குளிச்சுட்டு அடுத்த எல்லா வேலையும் நம்ம செய்யும் பொழுது நம்ம உடலில் பித்தமானது சமமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வரும்போது அந்த பித்தத்தின் நிலை அதிகரிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த அதிகாலை குளியல் ஒரு மிக சிறந்த வழி. அநேக பெண்மணிகள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் காலையில் எந்திரிச்சு அந்த பல்ல விளக்கிட்டு அப்படியே கையோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு 11 மணி 12 மணி குளிக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படி இல்லை சாயந்தரமே குளிச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி 4, 5, 6 மணிக்கெல்லாம் குளிக்கிறாங்க. இவங்க தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டே வரும்போது பித்தத்தின் நிலை நம்ம உடம்புல அதிகரிக்கும். பித்து பிடிச்ச போல இருக்காங்க, பித்தம் அதிகமாயிருச்சாங்கன்னா நம்ம அடிக்கடி எல்லாத்தையும் கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு இந்த காலையில் எந்திரிச்சு குளிக்காதது ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ என்னுடைய பதிவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே நான் பேசுகிறதுல உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா, இல்லை இதில் ஏதாவது தவறுகள் இருக்கா, இல்லை சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குற பெண்மணிகள் ஆண்கள் யாராக இருக்கட்டும், காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக அந்த காலை கடனை முழிச்சுட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள். குளிக்கும்போது கண்டிப்பாக வாயில் தண்ணி வச்சு குளிங்க. இதில் என்னுடைய பையன் சின்னவர் ரொம்ப நாளாக நான் சொல்லி கேட்காம இந்த ஒரு 4 நாளாக இப்போ வாயில் தண்ணி வச்சு குளிச்சுட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன ரிசல்ட் சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு அந்த பயங்கர ஹீட் உடம்பு அவருக்கு. அதனால என்னன்னா சளி பிடிச்சிட்டே இருக்கும், தும்மிட்டே இருப்பா. அப்படி இந்த 3 நாளாக தண்ணி வச்சு குளிச்சுட்டு இன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டால், சளி இருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, தும்மலோ இல்லை இந்த ஒரு இழப்பு எடுக்கிற மாதிரி இருக்கிறதோ அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ காலையில் நீங்கள் குளிக்கும்போது வாயில் தண்ணி வச்சுட்டு குளிக்கும்போது இன்னும் உடலின் பித்த நிலை சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து செஞ்சு பலனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.